தயவு பெருத்தவரா இருக்கிறார். லேலுயா. இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டபடியினால் நமக்கு வருகிற பலவீனங்களை அறிந்தவராய், நம்முடைய குற்றங்களை அறிந்தவராய், நம்முடைய மீறுதல்களை அறிந்தவராய், மாம்ச சரீரத்தில் இருக்கிறவர்களுக்கு வரக்கூடிய போராட்டங்கள் என்னதென்பதை அறிந்தவராய், உணர்ந்தவராய் நம்மை மன்னிக்க அவர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கும் போது ஏனோ இந்த மனுஷனுடைய கல்லான இருதயம் தன்னுடைய பிள்ளையை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. சபை இன்றைக்கு ஒரு குளிர்ந்த அனுபவத்தில் போய் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? தன் பிள்ளையை உணர முடியாத ஒரு நிலவரம் சபைக்கு உண்டாயிருக்கிறது. இதயத்திலே உண்டாயிருக்கிற கடினம் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. நம்முடைய கலான இருதயங்களை உடைக்கும்படியாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். கர்த்தாவே, நான் பாவம் இல்லை என்று சொல்ல மாட்டேன். கர்த்தாவே, என்னிடத்துல பாவம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல ஆண்டவரே. இவருடைய கண்கள் மேட்டிமையானது அல்ல. நான் உணர்கிறேன், இவருடைய குறைவை நான் உணர்கிறேன். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் நான் என் இதயத்தை கடினப்படுத்த விரும்பவில்லை. ஆண்டவரே, இனி நான் தாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை மன்னிக்க விரும்பும் போது நாமோ விருப்பம் இல்லாதவர்களாய் நாம் ஓடி போகக்கூடாது. அன்றைக்கு யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பார்க்க பயப்பட்டார்கள். ஆனால் யோசேப்போ அவர்களை மன்னிக்க ஆயத்தம் உள்ளவனா இருந்தார். பயப்படாதீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள். இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் அது வழிந்தோடி கொண்டிருக்கிறது. இந்த கிருபையின் காலத்தின் கடைசி பரியந்தமும் இந்த கிருபையின் வாசல் அடைக்கப்படுகிற வரைக்கும், ஆவியானவர் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அந்த ரத்தம் உரையவே உரையாது. தடை செய்கிற ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் அந்த ரத்தம் உரையவே உரையாது. அந்த ரத்தம் சிலுவையிலிருந்து வழிந்தோடி கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தத்துடைய ஒரு சொட்டு ரத்தம் நம்முடைய தலையில் இறங்கினால் உச்ச தலை தொடங்கிய உள்ளங்கால் வரையிலும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நம்முடைய மனதிலே, நம்முடைய கண்களிலே, நம்முடைய கைகளிலே, நம்முடைய சரீரத்திலே, ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற சகல கரை திரை பிழைகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அந்த ரத்தம் இன்றைக்கு ஆயத்தம் உள்ளதா இருக்கிறது. மனுஷனுடைய இருதயமோ மன்னிப்பு கேட்க ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும் போது இந்த கலக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். பயப்படாதிருங்கள். இயேசு இன்றைக்கும் நமக்கு இரக்கம் செய்ய விரும்புகிறார். யாரும்